வணக்கம் நேயர்களே, புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்களும் அதிமுக அம்மா கட்சியின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் நம்மோடு இணைகின்றனர். வணக்கம். முதல் செய்தியாக, அதிமுக அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நடிகர் கமல்ஹாசனுக்கு அமைச்சர் SP வேலுமணி எச்சரிக்கை. நடிகர் கமல்ஹாசன் செய்தியாளர்களிடம் நடந்த அந்த சந்திப்பு, அந்த பேட்டியில அதிமுக அரசின் எல்லா மட்டத்திலும் ஊழல் லஞ்சம் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். அதை தொடர்ந்து கடந்த சில நாட்களா அமைச்சர்கள் அவருக்கு பதில் கொடுத்துட்டு வராங்க. திரு ஆவடிக்குமார் நேற்றைக்கு அமைச்சர் SP வேலுமணி பேசும்போது, கமல்ஹாசன் இதற்கு முன்பு எடுத்த படங்களுக்கு அவர் எவ்வளவு வரி செலுத்தி உள்ளார் என்பதை விளக்குவாரா, அவரது படங்களுக்கு முறையாக வரி செலுத்தி உள்ளாரா என்று நாங்கள் ஆய்வு செய்வோம் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து அரசை விமர்சனம் செய்து வந்தால் அடுத்த கட்டமாக அவர் மீது தமிழக அரசு சார்பில் வழக்கு பதிவு செய்யப்படும் சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர் SP வேலுமணி, அமைச்சர் ஜெயக்குமார், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அமைச்சர் KP அன்பழகன் ஒருமையில கூட நடிகர் கமல்ஹாசனை விமர்சித்த அந்த நிகழ்வை கூட நாம பார்த்தோம். நடிகர் கமல்ஹாசனுக்கு அமைச்சர்கள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுப்பது, கண்டனம் தெரிவிப்பதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இல்லை, இது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லப்பட்டதில்லை. ஊழல் குற்றச்சாட்டுக்கள் ஆதாரத்தோடு நியாயமானவைகளாக எடுத்து வைக்கப்படுகின்ற போது அதை எதிர்கொள்கின்ற சட்ட நிலையை என்றைக்கும் நாங்கள் புறக்கணித்ததில்லை. ஆனால் கமல்ஹாசன் இதை இந்த நேரத்தில் சொல்லுகின்ற போது அவர் மீது பல குற்றச்சாட்டுக்கள் இன்றைக்கு காவல் நிலையங்களில் புகார் செய்யப்பட்டிருக்கின்றன. பல போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அவர் நடத்துகின்ற பிக் பாஸ் என்கின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அந்த நிகழ்ச்சியில் அவர் நடந்து கொண்ட முறை, அந்த நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்துவதற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சி, இதை ஒட்டி தான் இன்னைக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக மாறுபட்ட கருத்து எதிர் கருத்து உள்ளவர்கள் கூட இன்றைக்கு அவர் மீது புகார் சொல்றதுல ஒன்றா சேர்ந்திருக்காங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சி அவரை எதிர்த்து போராட்டம் நடத்துது, புகார் தந்திருக்கு. இன்னொரு பக்கத்தில் திராவிட கழகம் போராடுது. இன்னொரு பக்கம் தமிழ் உணர்வாளர்கள் போராடுகிறார்கள். இப்படி இன்னொரு பக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற இயக்கங்கள் அந்த நிகழ்ச்சியையும் கமல்ஹாசன் அதில் நடந்து கொண்ட முறையை எடுத்து போராடுகின்றன. இன்னொரு பக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தையே சரியான முறையில் அவர்கள் அவமானப்படுத்துகின்ற வகையில் அந்த நிகழ்ச்சியில் நடத்தினார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இல்ல, இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிடுவதற்கு முன்னாடியே என்னோட கேள்வியோட சேர்த்து சொல்லுங்க. இந்த புதிய தலைமுறை அக்னி பரீட்சையில கலந்து கொண்ட நடிகர் கமல்ஹாசன் அப்போதே அதிமுக அரசு மேல கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். அதற்கு முன்பாகவே ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களையும் அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தார். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒட்டி மட்டும் இந்த எதிர்ப்பு வரல. இல்லை, இன்றைக்கு கமல்ஹாசன் மீது அமைச்சர்கள் இந்த கருத்தை சொல்லுகின்ற இந்த வகையான குற்றச்சாட்டுக்கள் பல மட்டங்களில் வெளிக்கப்பட்டுகின்ற நேரத்தில் இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக அவர் ஏதோ சமூக போராளியை போன்ற இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடுவதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு இந்த அரசின் மீது பொதுவாக ஊழல் மட்டும்தான் நடைபெறுகிறது, இந்த சிஸ்டமே சரியில்லை, இங்கே எதுவுமே இல்லை, வெறும் ஊழல் மட்டும்தான் நடக்குது என்று சொல்றது. அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதை சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் தடை இல்லை. ஆனால் அவர் மீது இருக்கின்ற பிரச்சனை, இன்று வரை அவர் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடந்து கொண்ட விதம், அவர் வெளிப்படையாக சொல்றாரு, என்னை இது இதுக்கு இந்த என்ன இன்றைக்கு புகார் வருதுன்னு கேட்டால் அவர் சிஸ்டம் சரியில்லைன்றார். அடுத்து என்ன சொல்றாரு, இந்த சட்டம் என்னை பாதுகாக்குன்றாரு. அதுக்கு பிறகு சட்டம் இவரை பாதுகாக்கிறது தான் இந்த சிஸ்டத்தில் இருக்க கோளாறா? இன்றைக்கு இப்படி எல்லா மட்டங்களிலும் ஒரு எதிர்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒருவர், ரஜினிகாந்த் அதே தான் சொல்றாரு, திரு கமல்ஹாசன் அதே தான் சொல்றாரு. அதுதான் அது அவங்க ஒவ்வொருவரும் எந்தெந்த காலகட்டத்தில் சொல்றாங்கன்றதான் பிரச்சனை. நீங்க அவங்களுக்குரிய திரைப்படமோ அல்லது நிகழ்ச்சிகளோ அவர்கள் பணம் பெற்றுக்கொண்டு நடிக்கின்ற ஒரு வணிகப்படுத்துகின்ற பொழுது அதை விளம்பரப்படுத்துவதற்கும் அந்த மக்களை ஈர்ப்பதற்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த காலையில கூட நான் முடிச்சிடுறேன். இந்த காலையில கூட இன்றைக்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கினதிலிருந்து ஒரு 7-8 நாளா
இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த பிக் பாஸ்ன்றது ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய வணிக முயற்சி. அது அவங்க பல கோடி ரூபாய் சம்பாதிக்க போகிறாங்க, அதில் நடிக்கிறவங்களுக்கு பல கோடி கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஒரு நடிகர் கமல்ஹாசன் வணிக முயற்சிக்காக இந்த மாதிரி குற்றச்சாட்டு அதே குற்றச்சாட்டை நடிகர் ரஜினிகாந்தும் சொல்றாரு. அதுதான் ரஜினிகாந்த் அவருடைய பட ரிலீஸாக சொல்றாரு. அது இல்லை, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்றைக்கு அந்த பேட்டியை கூட அவர் எடுத்த பேட்டி எதுக்கு கொடுத்தாரு? அந்த பிஸ்பாஸ் அந்த நிகழ்ச்சியில் நடந்த சர்ச்சை, அதனால் வந்த எதிர்ப்பு, அதை ஒட்டி பத்திரிகையாளர் சந்திச்சார். இன்றைக்கு கூட நீங்கள் இப்போ கமலஹாசனை கூப்பிட்டு பேட்டி எடுத்தீங்க புதிய தலைமுறையில்னா, அவர் என்ன இப்போ அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவர் சம்மந்தப்படாமல் இருந்தார்னா இந்த பிரச்சனையே வந்திருக்க போகிறதுலையே, அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்க போகிறதுலையே. ஆக அவர் அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இன்னும் 80 நாள் நடக்கணும். அதனால அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் கூட ரேட்டிங் இறக்காம காப்பாற்றணுன்றதுக்காக இன்றைக்கு முயற்சியை தவிர, இது பொது பிரச்சனையில் அவருக்கு ஆர்வம் இருக்கோ என்றதோ, அவர் அரசியலில் வரப்போறாரு வந்துட்டாருன்றதெல்லாம் இல்லை. அவர் இதை தன்னுடைய விளம்பர யுக்தியாக, ஒரு நடிகர்கள் எப்படி ஒரு விளம்பரத்திற்கு மாடலாக பயன்படுகிறார்களோ அதை போல இன்றைக்கு அந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மாடலாக அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஏதோ தந்த ஸ்கிரிப்டை பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் உண்மையாக யதார்த்தமோ அவருடைய மனநிலையோ பேச. திரு கனகராஜ், இந்த எச்சரிக்கையை நாம எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல திரு ஆவடிக்குமார் அவர்கள் பேசினது, அதுக்கு முன்னால திரு அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் பேசினது, இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று கமலஹாசன் என்ன நோக்கத்திற்காக சொன்னார் என்பதல்ல பிரச்சனை. அவர் சொல்லி இருக்கிற விஷயம் சரியா தப்பா அப்படிங்கிறது தான். அப்போ இவங்க என்ன செய்யணும்? நாங்கள் அப்படி எதுவும் பண்ணலைன்னு சொல்லணும். அதை தாண்டி மிரட்டுறது இருக்கு இல்லையா? அப்போ இத்தனை நாளும் நீங்கள் ஒழுங்காக வரி கட்டுறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உங்களை பாராட்டி பேசிக்கிட்டே இருந்தால் வரி குறித்தான பிரச்சனைகளை நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்களா? இதனுடைய அடுத்த கட்டம் அதானே. அதுவே ஒரு ஊழல் தானே. நீங்கள் என்னை பற்றி ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் நீங்கள் வரி கட்டினீங்களான்னு கேட்பேன். ஆனால் என்னை பற்றி நீங்கள் பாராட்டியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன முறைகேடு செஞ்சாலும் நான் கவனிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அதில் அடங்கி இருக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த அடிப்படையான விஷயத்துக்கு நம்ம வருவோம். அந்த கட்சியினுடைய தலைமை தண்டிக்கப்பட்டிருக்கா இல்லையா? உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்காரா இல்லையா? உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிறைச்சாலைக்குள் நீங்கள் லஞ்சம் கொடுத்து அங்கே இருக்கிற சிஸ்டத்தை மாற்ற முயற்சி பண்ணாருன்னு சொல்லியிருக்கிறது உண்மையா இல்லையா? 4 வருஷ தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம் என்பதெல்லாம் உண்மையா இல்லையா? இல்லை, நீங்கள் சகாயம் அறிக்கையில் சொல்லியிருக்க 1,07 கோடி என்பது உண்மையா இல்லையா? திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மீது இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கீழ் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. உண்மையா இல்லையா? 89 கோடி ரூபாய் பணம் ஆர்கே நகர் தேர்தலில் புழங்கப்பட்டது என்று சொன்னது உண்மையா இல்லையா? அப்போ நீங்கள் இதையெல்லாம் கவனத்தில் எடுக்காமல், இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அவர் மூலமாக சொல்கிறேன், இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மழை நீர் வடிகால் அமைப்புகள் இன்றைக்கு சென்னை நகரத்தில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதில் பல பகுதியில் பார்த்தீங்கன்னா, இதில் 2 அரசு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான்ட்ராக்டர்ஸ் யாருன்னு சொன்னால் அமைச்சர்களுடைய பினாமிகள்னு சொல்கிறாங்க. எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், தோண்டி போட வேண்டியது, எதை பற்றியும் கவலைப்பட்டுக்கிறது இல்லை. ஜனங்கள் கேட்டால் ஏதாவது இருந்தால் ரிப்பன் பில்டிங்க்கு பேசு, இது யாரோட கான்ட்ராக்ட் தெரியுமா என்று பேசுகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரியான ஒவ்வொரு துறை தோறும் ஏதாவது அவர் சொல்லட்டும், ஏதாவது ஒரு துறையில் அப்பாயின்மெண்ட்டு, கான்ட்ராக்டு அல்லது வேறு விஷயங்கள். இல்லை, எல்லா ஆட்சி காலத்திலையும் எல்லா அரசாங்கங்கள் ஆளும் போதும் இதே மாதிரியான லஞ்சம் ஊழல் புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் தானே இருக்கு. இதை மட்டும் நம்ம குறிப்பிட்டு பேசுவது தண்டிக்கப்பட்டிருக்காங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. தண்டிக்கப்பட்ட பிறகும் தொடர்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. மணல் பிரச்சனை சம்பந்தமா நானே கோர்ட்டுக்கு போயிருக்கேன். ஆக்சுவலா நானும் நல்லக்கண்ணுவும் தொடர்ந்த வழக்கில் தான் தாமிரபரணியில் 5 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்போது நாங்கள் என்ன விஷயத்தை எல்லாம் சொன்னோமோ அதை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது சொல்றார். 1 யூனிட்டுக்கு பதிலாக 3 யூனிட் 4 யூனிட் அள்ளிட்டு போறாங்க. நாங்கள் பாதை போடணும்னா பட்டா இடத்துல முறையாக போக வேண்டியிருக்கு.
தனியார் அப்படி போகும்போது அவங்க நோக்கத்துக்கு வேற வழிமுறைகளில் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் சொன்னது முதலமைச்சர் தானே. இந்த குற்றச்சாட்டை தானே 5 வருடம் 10 வருடமாக நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதன் மீது நீங்கள் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? அதானே கேள்வி. சரி, திரு ஆவடிக்குமார், இதுல இந்த வார்த்தையை தான் நம்ம முக்கியமா பேச வேண்டியது இருக்கு. அவர் முறையாக வரி செலுத்தி உள்ளாரா என்று நாங்கள் ஆய்வு செய்வோம் சொல்வதை நீங்க குறிப்பிட்ட திரு கமலஹாசனை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுவது போன்ற ஒரு தோற்றம் வெளிப்படுது. அதுவும் இல்லாம ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா விவகாரம், வருமான வரித்துறை ரைடு, தலைமைச் செயலாளர் வீட்டில் நடந்த ரைடு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம இந்த மாதிரி ஒரு நடிகர் கமலஹாசன் சொல்லுவதை மட்டுமே எடுத்துக்கொண்டு அவர் மேல நீங்க குற்றம் சாட்டுவது ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. இல்ல, நீங்க நடிகர் கமலஹாசன் சொன்னதை நீங்க விவாதிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்க சொல்ல, உங்க அணுகுமுறை இருக்க சொல்ல, நாங்க அதை பத்தி கரு சொல்ற சுதந்திரம் எங்களுக்கு இருக்கக்கூடாதா? நீங்க அதை விவாதிக்கலாம்னா நாங்க அதை இப்போ எவ்வளவு பேர் கருத்துக்களை சொல்றாங்க, அதை ஒட்டி விவாதிக்கிறது இல்லை. ஆனா கமலஹாசனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஊடகங்கள் தருகின்ற கமலஹாசன் முக்கியத்துவம் இல்ல, அவர் சொல்லக்கூடிய கருத்து நான் சொல்றேன். தொடர்ந்து ஊடக குற்றச்சாட்டுகள் உங்க அரசு மேல வைக்கப்படுறதில்ல. திரு கனகராஜ் கூட தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். நான் பதில் சொல்றேன். இங்க அதாவது சொல்ல சொல்ல அதை அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ரெண்டாவது, கமலஹாசன் சொன்னது கருத்து சுதந்திரம், கருத்து இல்லை, குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு சொல்லுவது ஆதாரத்தோடு சொல்லணும். பொதுவாக இந்த ஆட்சியில் ஊழல், இந்தியா முழுக்க ஊழல் அல்லது இந்த சிஸ்டத்தில் ஊழல் என்று சொல்லுவது என்பது இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை, இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை, இந்த நாட்டினுடைய நிர்வாக கட்டமைப்பை குலைப்பதற்கு செய்யப்படுகின்ற முயற்சி. ஒரு தனிப்பட்ட, இப்போ ஒரு தோழர் சொன்னார், மணல் பிரச்சனையில் தவறு நடந்தது, இன்றைக்கு அந்த முதலமைச்சரே சுட்டி காட்டுறாரு, நாங்கள் அன்னைக்கே அதை வழக்கு தொடுத்து நாங்கள் போராடணுன்றது அது அவங்களுடைய உரிமை. ஒரு கட்சி அரசியல் ரீதியாக அதை எதிர்கொண்டு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததால் தான் இன்னைக்கு முதலமைச்சர் அதை வெளிப்படுத்துறாரு. ஆக அது கொண்டு வர்றது வேற, ஆனா எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு போறது கருத்து சுதந்திரம் கிடையாது. அது அவதூறு பரப்புகின்ற முயற்சி. அதுதான் இன்றைக்கு அமைச்சர்கள் கேட்கிறாங்க. நீ இதுல ஊழல் நடந்தது, இதுல இந்த சம்பவம் நடந்தது, இதை நான் கண்டிச்சிருக்கேன், இதை நான் எதிர்த்திருக்கேன், அதை அரசாங்க நடவடிக்கை எடுக்கல, அமைச்சர்கள் அதில் காசு வாங்கிட்டு என்ன அந்த காப்பாத்தினாங்க, இப்படி குற்றச்சாட்டு சொன்னா நாங்க அதை சட்ட ரீதியாக தான் சந்திக்க வேண்டிய. கமலஹாசன் சொல்ல தேர்தல் ஆணையம் சொல்லுது, வருமான வரித்துறை ஆவணங்கள் வெளியிட்டு இந்த மாதிரி கேட்ட இப்போ கமலஹாசனை பத்தி பிரச்சனை, அது பேசலாம், விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி இருக்காங்க. நீங்க அதுதான் இல்ல, அவங்க மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய சகோதரர் கனகராஜ் அவர்கள் கூட நீண்ட பட்டியலை வச்சு, ஆனா கடைசியில முடிக்க சொல்ல மிக சாமர்த்தியமா அவருக்கே உரிய சாதுரியத்தோடு முடிச்சாரு. இது உண்மையா இல்லையா? அப்போ ஒரு கேள்வி நிக்குது. உண்மை என்றால் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல முடியல அவரால். இன்றைக்கு கூட அதை தான் தேர்தல் ஆணையமும் செஞ்சிருக்கு, வருமான வரித்துறையும் செஞ்சிருக்கு. வருமான வரித்துறை இதெல்லாம் நடந்தது, ஒரு அறிக்கை விட்டிருந்து இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய போகிறோம் அல்லது செய்திருக்கிறோம் சொன்னா இதை ஒரு முடிவு. ஆனா எதுவுமே இல்லாம ஏதோ கசிவிடப்பட்ட செய்திகள், தவறுவிடப்பட்ட அறிக்கைகள் அல்லது தவறுவிடப்பட்ட துண்டறி காகிதங்கள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு அரசாங்கத்தை பலகீனப்படுத்துவது என்று ஒரு கட்சியை, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்தால் ஏற்பட்ட எங்களுக்கு இழப்பை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தலைமை வெற்றிடத்தை பயன்படுத்தி எங்கள் கட்சியின் மீது அவதூறு பரப்புவது என்பது எந்த வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் கேட்கிறேன், இதுல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு? பணப்பட்டுவாடா நடந்தது உண்மை, உண்மைன்னு சொல்லியிருக்கா? இன்னும் சொல்ல போனா இந்த பணப்புழக்கத்தின் காரணமாக தான் தேர்தல் நிறுத்தப்பட்டது. திமுக மேல 12 வழக்கு 17 வழக்கு இருக்கு பணம் பட்டுவாடால. அதனால எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு. அவர்கள் பொதுவாக பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனா அதையும் இந்த விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரெய்டில் கிடைத்ததாக சொல்லப்படுகின்ற அல்லது நம்பப்படுகின்ற அல்லது பரப்பப்படுகின்ற செய்திகளையும் ஒப்பிட்டு பேசுவது என்பது எங்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் எங்களுக்கு மக்களிடம் இருக்கின்ற செல்வாக்கை குலைப்பதற்காக செய்யப்படுகின்ற முயற்சி. அதை தான் நாங்க கண்டிக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு எஃப்ஐஆர்ல அமைச்சர்கள் பெயர் சேர்க்கப்படலன்னு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. அந்த வழக்கு விசாரணை இருக்கு. நீங்க விரும்பினா அந்த வழக்கை பற்றி நான் விவாதிக்க தயாரா இருக்கிறேன். ஆனால் அதுல ஒரு ஆர்டிஐல ஒருத்தர் கேட்கிறாரு, இவங்க மேலாம் வழக்கு இருக்கான்ட்டு. அவங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, இந்த இது சம்பந்தமா இது தேர்தல் ஆணையத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புகார் தரப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. அதுல யாரையும் இந்த குறிப்பிட்ட பேர்கள்லாம் அதுல இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அதனால அது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம்
நீதிமன்றத்தில் இருக்கின்ற பிரச்சனை, நீதிமன்றம் அதை சொல்ல போது, கண்டுபிடிக்க போது, உண்மையாக இருந்தால் அது வெளியே வரப்போகுது. அதனால இது எல்லாமே யூக செய்திகளும் இதை வந்து சித்தரிக்கப்பட்ட காட்சிகளும் தான் இருக்கு. நான் சொல்ல வருது, மரியாதைக்குரிய அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி ஏன் இதை வேலுமணி சொல்றாருன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் கலால் வரி 30% தரப்படுகிறது. இன்னைக்கு ஜிஎஸ்டி 28% அதை வந்து சினிமா துறையில் எதிர்க்கிறார்கள். ஆனால் கலால் வரி என்பதுதான் தியேட்டர்கள், அந்த பராமரிப்பு எல்லாமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உரியது. இந்த கலால் வரி பெரும்பகுதி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பயன்படுகிறது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய அந்த 30% வரியை இன்றைக்கு தரமாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது, அதை எதிர்த்து போராடுகின்ற பொழுது, திரைத்துறையினர் ஜிஎஸ்டியை விட தமிழ்நாடு கலால் வரி தான் பாதிப்பு வருகிறது என்று சொல்லுகின்ற போது, இது மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, உள்ளாட்சிகளினுடைய பொருளாதாரத்தை, ஒரு தியேட்டர் நடத்துறாங்கன்னா அந்த தியேட்டருக்கு தேவையான சுகாதார வசதியிலிருந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது உள்ளாட்சி அமைப்புகள். ஆக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலையை பாழ்படுத்துகின்ற வகையில் இதை செய்யறாங்க. இரண்டாவது, அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இவ்வளவு நாட்கள் உங்களுடைய திரைப்படங்களுக்கு எவ்வளவு வரி செலுத்திருக்கீங்க? அந்த வரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கலால் வரி செலுத்தப்பட்டிருந்தால் அது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போயிருக்கும். ஆனால் நீங்கள் விற்கிற டிக்கெட்டினுடைய விலை என்ன, அங்க கொடுக்கிற டிக்கெட்டினுடைய விலை என்ன, அந்த வரி எவ்வளவு போயிருக்கு கேட்டார் அப்படிங்கறதான் கேள்வி. நம்ம வருவோம். தொடர்ந்து சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள், ஒரு ஆவணங்கள், அறிக்கைகளின் அடிப்படையில் மட்டுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன, ஆதாரங்களின் அடிப்படையில் எதுவும் வைக்கப்படுறதில்லைன்னு திரு ஆவடிக்குமார் சொல்றாரு. இல்லைனா உண்மையா இல்லையான்னு கேட்டதெல்லாம் நான் சந்தேகத்தில் கேட்குறதா அவர் வந்து சொல்றாரு. இவங்க அவங்க பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறது உண்மை இல்லையா, அவங்க தண்டனை பெற்றது உண்மை இல்லையா இப்படின்னு கேட்டால் அதெல்லாம் உண்மைதான்னு ஊருக்கு தெரியுமே அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டது. எனவே நான் சந்தேகத்தில் கேட்கல. நான் இப்போவும் கூட சொல்கிறேன், இப்போ அவர் சொன்னதுனால சொல்கிறேன், நீங்கள் புதிய தலைமுறை அவரையும் கூப்பிட்டு போங்க. இந்த சென்னை மாநகரத்துக்குள் நடக்கிற இந்த வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான கால்வாய் திட்டத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவர் நேரடியாக சொல்கிறாங்க, கான்ட்ராக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. இப்போ அவர் சொன்னதுனால நான் சொல்கிறேன், எஸ்பி வேலுமணி அவர்களுடைய கான்ட்ராக்டில் தான் நாங்கள் இருக்கோம், அதை விட பெரிய ஒருத்தரும் இந்த கான்ட்ராக்டில் சம்மந்தப்பட்டிருக்காரு என்று சொல்கிறாங்க. நீங்கள் நான் பகிரங்கமாக இப்போ இவர் கேட்டிருக்காருல, இவர் சொல்லட்டும், எங்கள் வீட்டு முன்னால் வரட்டுங்க, கேட்டால் அந்த வீட்டு முன்னால் எதுவுமே மண்ணு கூட போடாமல் போட்டுருவாங்க. நான் எங்கள் வீட்டு முன்னால் தான் பார்த்தா எல்லா இடத்துலையும் நான் விசாரித்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, மண்டல அலுவலகத்தில் பேச முடியல, எங்கேயும் பேச முடியல. நான் காங்கிரீட்டாக தான் சொல்கிறேன். மணல் இந்த 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 விஷயத்தில், மணல் சம்பந்தமான விஷயத்தில் அவர் சொன்னார். நாங்கள் கடந்த காலத்தில் சொல்லும்போது நீங்கள் இல்லைன்னு தானே சொன்னீங்க, இப்போ தானே முதலமைச்சர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் 10 ஆண்டு காலமாக அதை அனுமதித்தீர்கள், அல்லது சொல்வதற்கு இந்த மாதிரி லஞ்சம் அல்லது ஊழல் அல்லது நீங்களே சம்மந்தப்படலைன்னு வச்சுப்போம், யாரோ ஒருத்தர் சொன்னார், அது உங்கள் கவனத்துக்கு வரும்போது நீங்கள் அதில் விசாரணை நடத்தியிருக்கணுமா இல்லையா? அதை நீங்கள் பண்ணலையே. 3 நீங்கள் வந்து எந்திரங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத அவங்க எப்படி பண்ணாங்கங்கிறது இப்போ சொல்கிறார். நான் முதலமைச்சர் காவல்துறை மானிய கோரிக்கை அதை ஒட்டி இந்த மணல் சம்பந்தமாக பேசின விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நமது எம்ஜிஆரில் வந்த விஷயங்களை தான் நான் கோட் பண்ணேன். அவர் சொல்லியிருக்கார். அப்போது தனியார் பல பேர் மணல் அள்ளும் போது பட்டா நிலங்கள்லாம் அபகரிச்சுக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா இல்லையான்னு கேளுங்க. பல மாவட்டங்களில் வந்திருக்கு. அதே போல் அந்த மணல் அள்ளுகிறவர்களுக்கு ஆதரவாக அந்த சிஸ்டம்னு சொல்கிறது அதான். நீங்கள் எல்லாருமே இப்போ ஏதோ ரஜினி அல்லது கமல் சொன்னாருங்கிறதுனால சொல்கிறீங்க. சிபிஎம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கு, நபர்கள் சார்ந்ததல்ல இந்த சிஸ்டம். நீங்கள் மணல் அள்ளுறவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய், மைன்ஸு, போலீஸ், இந்த அதிகாரிகள் மணல் மாஃபியாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. நீங்கள் மாற்றினா எதுவும் செய்ய முடியாது, மாற்றவே முடியாது என்கிற நிலைமை தான் உருவாக்கியிருந்தாங்க. இப்போ சொல்கிறார்ல, ஒரு யூனிட் மணல் 650 ரூபாய்ன்னு 16,000 17,000க்கு விற்றதுன்னா அது பகல் கொள்ளையா இல்லையா? இதை ஏன் போலீஸ் கண்டுக்கல, ஏன் மைன்ஸ் கண்டுக்கல, ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்டுக்கல, ஏன் அமைச்சர்கள் கண்டுக்கல? இதெல்லாம் என்னது? இதுக்கு முன்னால் நம்ம என்ன கண்ணை மூடிட்டு இருக்கோமா? இது தமிழ்நாட்டில் பில்டிங் கட்டுற யாருக்கும் நான் போய் புதுசாக சொல்லணுமா? அண்ணன் வரட்டும், நான் கூட்டி கொண்டு போய் காமிக்கிறேன், இல்லை அமைச்சர் வரட்டும், நான் கூட்டி கொண்டு போய் காமிக்கிறேன். 650 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மணலை பல ஆயிரம் ரூபாய்க்கு விற்பதனுடைய பொருள் என்ன? அப்போ அரசாங்கம் கண்டுகொள்ளாமல், ஒன்று அரசாங்கம் இல்லாமல் இருக்கணும், அல்லது அரசாங்கம் துணை போகணும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று தானே உண்மை. அது என்னங்கிறத சொல்லட்டும். அதாவது மரியாதைக்குரிய கனகராஜ் அவர்கள் 10 ஆண்டுகளாக சொல்கிறாரு, அதிமுக ஆட்சி 6 ஆண்டுகளாக தான் இருந்து, அதுக்கு முன்னே 4 ஆண்டுகள் வேறொரு ஆட்சியை அவர் குற்றம் சொல்கிறாரு. ரெண்டாவது, இன்றைக்கு இந்த மணல் அள்ளுவதை அரசுடைமையாக்கி அரசு
பணம் செலுத்தி மணல் எடுக்கின்ற உத்தரவை திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கு பிறகு திமுக ஆட்சி காலத்தில் ஒரு செகண்ட் சேல்ஸ்னு ஒன்று, அதை அந்த லோடிங் கான்ட்ராக்ட்ன்ற பேரில் அதை தனிமைப்படுத்தி அதை தனியார்கிட்ட போக வச்சாங்க. அவங்க செகண்ட் சேல்ஸ் விற்று அவங்க அதிகமான விலை கொண்டு வந்தாங்க. அதை கூட இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து அதையும் தடுத்திருக்காங்க. இன்றைக்கு அதையும் அரசாங்கமே செய்யும். இன்னும் சொல்ல போனால் ஆன்லைனில் அந்த பணத்தை செலுத்த முடியும், அவங்க வரிசைப்படி ஆன்லைனில் அந்த வரிசைப்படி கிடைக்கின்ற ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்கு பிறகு அவர்கள் எடுத்து ஒரு பொருளை ஒரு வணிகப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் பல இடங்களுக்கு மாறுகின்ற பொழுது அல்லது பல கரங்களுக்கு மாறுகின்ற பொழுது அதனுடைய வணிக உரிமையின் காரணமாக அது அவர்கள் லாபம், அவர்களுடைய முயற்சி அதெல்லாம் சேர்த்து அது வேறுபடுது. அது தடுக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது எனக்கு விந்தையா இருக்கு. இன்றைக்கு இந்த அவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ, எதை சொன்னார்களோ, எதை விரும்பினார்களோ அது 10 ஆண்டுகளுக்கு பிறகாவது இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது என்ற ஒரு பாராட்டுகின்ற வேண்டாம், அதை ஒரு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையாவது அவருக்கு வந்திருக்க வேண்டும். அது இல்லை என்பதால் தான் என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறார். நடவடிக்கை எடுப்பதா அவரே உறுதி கொடுத்தார். முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அது என்ன பிரச்சனைனா ஒட்ட சொரன்னு பிறகு வந்தது. நான் என்ன கேட்கிறேன், திரு கமலஹாசனை மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன? நீங்க அவர் கூட சொன்னாரு, நீங்க ஒருத்தர் புகார் சொல்றாரு, இப்ப அவரே சொல்றாரு தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறீங்க. இப்ப இந்த பணப்பட்டுவாடா விவகாரமாகட்டும், வருமான வரித்துறை ரைட் ஆகட்டும், எல்லாமே தொடக்க நிலையிலே இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படலங்கும் போது அப்ப இதுல உறுதியான குற்றச்சாட்டுகள் ஆதாரங்கள் எதுவுமே இல்ல. அப்ப இது ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தின் காரணமா தான் நடக்குது. அப்ப எங்க கையில அமைச்சர்களே சொல்றாங்க மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை நம்ம சரியா தானே இல்ல, வழியில் கனம் இல்லை, மடியில் பயம் இல்லைன்னா, மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லைன்னா கடைசியில் இருக்க திரு தம்பித்துறையினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னது? மத்திய அரசாங்கம் எங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிறது, நாங்கள் மாநில அரசாங்கத்தை அடிமை போல நடத்துகிறது, ஆனால் நாங்கள் எலெக்ஷனில் 3 பிரிவு 4 பிரிவாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுவோம். இதுக்கு என்னங்க அர்த்தம்? நீங்கள் இதற்காகவாவது நீட்டு தேர்வு, இன்னொரு விஷயமும் இருக்குது, நம்ம அது வரும்போது பேசுவோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு முன்னிபந்தனை வைக்கிறது கூட தயாராக இல்லையே. அப்புறம் இது மிரட்டுவது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை சரியில்லை என்றால் கமலஹாசன் அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு சரியில்லை என்று தான் நீங்கள் சொல்லணுமே தவிர, நீ வரி கட்டினியா, அவர் வரி கட்டலைன்னா நீங்கள் பாருங்கள், எல்லா நடிகர்களையும் கூட நீங்கள் செக் பண்ணுங்கள், அதில் என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் கடந்த காலம் செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களெல்லாம் திரைத்துறையினரை கூட்டி வச்சு இவங்களுக்கு வாழ்த்து பாடுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அது இல்லாமல் இருக்குது. இல்ல, அவருக்கே ஒரு உள்நோக்கம் இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவர் குரல் கொடுக்காம, அதற்கு பின் ட்விட்டர்ல கூட அவர் சார்ந்தோருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள்னு ஒரு துணியில அவர் அஞ்சலி பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் இருந்த வரைக்கும் குற்றச்சாட்டு வைக்காமல் இப்ப அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு விஸ்வரூபம் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் இருக்கு. அந்த உள்நோக்கத்தின் அடிப்படையை சொல்லும் போது நாம இந்த குற்றச்சாட்டை எப்படி நாம முறையா ஏத்துக்க முடியும்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நீங்க இவர் மோசமானவரா நல்லவரான்லாம் நான் சொல்ல, நான் தான் இப்ப காங்கிரீட்டா உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க எல்லாமே ஆரம்ப நிலையில இருக்குன்றீங்க. 91 96 கேஸ் 96ல ஆரம்ப நிலை தானே, 98ல ஆரம்ப நிலை தானே. நீங்க ஆரம்ப நிலையிலேயே குற்றச்சாட்டு சொல்லலைன்னா மூடி மறைச்சிருப்பாங்க. சரி, சமீபத்துல தினகரனுடைய பெயர் குற்றப்பத்திரிகையில இல்ல, இரட்டை இலை சின்ன பெறுவதற்கான அந்த விவகாரத்துல சுகேஷ் மட்டும்தான் முதல் குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த வழக்குகளை எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் இருக்கு. மத்திய அரசின் அழுத்தம் காரணமா தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள், பணப்பட்டுவாடா, தலைமைச் செயலாளர் வீட்டுல நடந்த ரைடு உள்ளிட்ட எல்லா விவகாரங்களுக்கும் அடிப்படை ஒரு குறிப்பிட்ட அழுத்தம்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதை நான் மறுக்கல. நான் ஆனா டிடிவி ஒரு விஷயம், எப்படி செல்வி ஜெயலலிதா இருந்த போது அவர் சொல்லாமல் இருந்ததுக்கான காரணம் இருந்திருக்கும். பல பேர் சமூகத்தில் இப்படி சொன்னா என்ன நடந்தது, நீதிபதி வீட்டில் கஞ்சா வைக்கிறது, அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போகாம கட் பண்றது என்பது உட்பட இருந்தது. நடிகர் கமலஹாசன், நிறைய திரைக்கலைஞர்கள் இன்னைக்கு எல்லாருமே இந்த அரசியல் பிரச்சனைகள் குறித்து தங்களுடைய கருத்தை ரொம்ப வெளிப்படையா பேசுறாங்க. அப்ப என்னன்னா, நீங்க செல்வி ஜெயலலிதா என்கிற பிம்பம் அந்த காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, எது வேணாலும் புல்டோஸ் பண்ணு, எதையும் பேசக்கூடாதுன்னு. அதுக்காக நீங்க நேத்து என் மீது தாக்குதல் நடக்கும் என்பதற்காக தற்காப்பு நிலையிலிருந்து சொன்னார்கள் என்கிற காரணத்துக்காக எந்த காலத்திலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இப்ப நீங்க இவங்க மேல உள்ளது இப்ப ஆரம்ப நிலையில் இருக்கிறது. இதெல்லாம் அடிச்சு அவர் தானே இப்போ 100 கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா சமூகத்தில் நியாயத்தை விரும்புகிறவர்கள் சிறுபான்மையினராக மாறிவிடுவார்கள்னு கோட்டு சொல்ற அளவுக்கு தானே இருந்தது அது.
அதை எனவே நீங்கள் என்னென்னா இது ஆரம்ப நிலைன்னு பார்க்காதீங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த சென்னை மாநகரத்துக்குள் நடக்கிற இப்போ இந்த வேலைகள் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் மிகப்பெரிய பூதாகரமாக வெடிக்கும். நீங்கள் அவ்வளவு இதுங்க, அதாவது கான்ட்ராக்டர் இவராக இருக்கிறதுனால எதை பற்றியும் பேசக்கூடாதுன்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன நியாயம்? எல்லாமே ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு, போக போக இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய அதே அதாவது கமலஹாசனை மிரட்டுறாங்கன்ற துணியில் நீங்க பேசுறதும் அதை வந்து அதுவும் சிபிஎம்ல ஒரு தலைவர்கள் ஒருவராக இருக்கின்ற கனகராஜ் அதை வடிமொழிகிறதும் என்னால் ஜீரணிக்க முடியல. என்ன காரணம்னா கமலஹாசனை மிரட்டுற அளவுக்கு நாங்கள் வந்து தரம் தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கமலஹாசன் அவ்வளோ பெரிய பலசாலியாகவும் இந்த ஆட்சியை எதிர்க்கின்ற அளவுக்கு அல்லது அந்த ஆட்சிக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற அளவுக்கு வலிமையானவரும் நாங்கள் கருதலை. ஆனால் அவர் இன்றைக்கு அரசாங்கத்தை மிரட்ட நினைக்கிறார், அதுதான் உண்மை. அதனுடைய பின்புலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு நான் கேட்குறேன், ஜிஎஸ்டி வந்தது, ஜிஎஸ்டியுடைய விவாதம் இந்தியா முழுக்க நடக்குது. அதில் பாதிப்புகள் அதனுடைய வரவேற்புகள் இன்றைக்கு சமதளத்தில் இன்றைக்கு விவாதிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இதை தமிழ்நாட்டில் மறைப்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு கலால் வரியை ஒரு சர்ச்சைக்குரியதாக்கி தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதுக்கு காரணம், இந்த கட்டண உயர்வுக்கு காரணம், திரைத்துறை பாதிப்புக்கு காரணம் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஜிஎஸ்டி பிரச்சனையை மறைச்சிட்டு இன்னைக்கு இதுக்காக போராடுறதா ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்றைக்கு பாதிப்பை உருவாக்குறாங்க. இன்னைக்கு கூட அவர் மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்றாரு, மாநில அரசாங்கத்தில் வந்து சிஸ்டம் சரியில்லைன்றாரு. இன்றைக்கு இந்த மாநில அரசாங்கம் தான் இன்னைக்கு என்ன வந்து சட்டப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறதுன்றதை ஏத்துக்கிறாரு. இது எல்லாமே அவர் இன்றைக்கு ஒரு தைரியம் உள்ளவராக இருந்தால் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தை ஜிஎஸ்டி வரியை நேரடியாக எதிர்க்கிறேன் என்று அதற்காக களத்துக்கு வந்து போராடி இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு ஏற்கனவே டைம் இல்ல விலகுவேன் அப்படின்னு கூட சொல்லி இருக்கேன். ஜிஎஸ்டி வந்து டிக்கெட் மீதான ஜிஎஸ்டி வரி உயர்வை குறைக்கலைன்னா நான் சினிமா துறையில இருந்தே விலகுவேன்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடி. ஆமா, நேற்றைக்கே அவர் நன்றி சொல்லியிருக்காருல ஜிஎஸ்டி. அந்த நிலைப்பாடு மாறும்போது என்னுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும். நீங்க ஒரு மாநில அரசாங்கத்தை குற்றம் சொல்லிவிட்டு அந்த கருத்துல நான் முடிச்சிடறேன். ஒரே ஒரு அதனால இது வந்து முழுக்க முழுக்க திட்டமிட்ட மாநில அரசாங்கத்தை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, ஊழல்னு சொல்லிட்டா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துப்பாங்க, நமக்கு ஒரு ஆதரவு தளம் உருவாகிவிடும் என்பதற்காக இன்றைக்கு 19 ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அவருடைய மனநிலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமா துறையில மாநில அரசாங்கத்தினுடைய கலால் வரி தான் பிரச்சனை இல்லை, மத்திய அரசாங்கத்தினுடைய ஜிஎஸ்டி வரி ஒரு பிரச்சனையா இருந்தா கூட இது எல்லாத்த விட இன்னைக்கு திரைப்படத்துறையினர் சொல்றது, நடிகர்கள் அதுவும் முன்னணி நடிகர்கள் தங்களுடைய சம்பளத்தை குறைத்துக் கொண்டாலே சினிமா துறை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இவர் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறவர் அவருடைய நான் முதல்ல என்னுடைய சம்பள தொகையை குறைச்சிக்கிறேன் அதை வெளிப்படையா சொல்றேன்னு சொல்லிட்டாருன்னா சினிமா துறை வளம் பெற்றுவிடும். திரு கமலஹாசன் மத்திய அரசுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாரு, மாநில அரசுக்கு ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அந்த பின்புலத்தின் காரணமாக தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கிறாருன்னு சொல்றாரு. இவங்க என்ன மத்திய அரசுக்கு எதிராக இவங்க பேசுறாங்களாக்கும், ஏதாவது ஒன்று பேசுறாங்களா? நீங்கள் வந்து அவர் சொல்கிறாரு எங்களை அடிமை மாதிரி நடத்துகிறீங்க, முனிசிபாலிட்டி மாதிரி நடத்துகிறீங்க அப்படிலாம் பேசுகிறாரு. உண்மையில் மாநில அரசாங்கங்களுடைய அதிகாரம் இல்லாமல் முனிசிபாலிட்டி மாதிரி தான் நடத்துகிறாங்க. நீங்கள் எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? அதை சொல்லுங்கள். ஜிஎஸ்டி சம்மந்தமாக இந்த காலத்தில் எங்கேயாவது நீங்கள் கோயில்பட்டியில், சிவகாசியில், ஈரோடில், திருப்பூரில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடக்குது, நீங்கள் எங்கேயாவது எங்கள் மாநிலத்தில் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, இதை பரிசீலிக்க வேண்டும் என்று எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? அமைச்சர் ஜெயக்குமார் ஜிஎஸ்டி கவுன்சில்ட்ட இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நாங்க எடுத்துரைப்போம், கண்டிப்பா மாற்றம் கொண்டு வருவோம் உறுதி கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு முன்னால மாற்றங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் ஜிஎஸ்டி கவுன்சில்ல அந்த ஆலோசனை கூட்டங்களில் எடுத்து வைத்ததனுடைய விளைவாக வந்ததுதான். சின்ன மாற்றமாக இருந்தாலும் இந்தியாவில் எந்த மாநிலமும் எடுத்து வைக்காத தமிழ்நாடு தான் எடுத்து வச்சிருக்கோம். அதை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் இந்த ஜிஎஸ்டி ஆதரிக்கின்ற நிலைக்கு போனோம். அது மட்டும் இல்ல, இதை எல்லாம் இந்த மாவட்ட மாதங்கள் தோறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்க போது அதுல பரிசீலனை செய்வதற்கு மத்திய அரசாங்கம் உத்தரவாதம் சொல்லிட்டேன். மாநில பாடத்திட்டத்தில் படித்த 5% மாணவர்களுக்கு தான் மருத்துவ படிப்புக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. திரு ஆவடிக்குமார், இந்த 85% இடஒதுக்கீடு மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கான அரசாணை இப்ப உயர்நீதிமன்றத்தால ரத்து செய்யப்பட்டிருக்கு. 5% மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு தான் இந்த மருத்துவ படிப்புக்கு இடம் கிடைக்கும்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின்
தமிழக அரசு தமிழக மக்களுக்கு மாணவர்களுக்கு மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை இழைத்து விட்டது, சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி விலகணும் சொல்றாரு. அமைச்சர் மேல்முறையீடு செய்து இது அரசின் கொள்கை முடிவு, இதில் நாங்கள் நிச்சயம் வெற்றியை நிலைநாட்டுவோம் சொல்றாரு. ஒருவேளை மேல்முறையீட்டுல இந்த கொள்கை முடிவுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னா உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை இல்ல? அதாவது மு.க. ஸ்டாலின் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்கிறாருன்னா அவருடைய கோரிக்கைகளிலிருந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. அரசாங்கம் பதவி விலகணுன்றது போக சுகாதாரத்துறை அமைச்சரோட நின்றுட்டாருன்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் காலையில் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் முடிச்சிடுறேன். இன்றைக்கு மாநில அரசாங்கம் உடனடியாக மு.க. ஸ்டாலின் கேட்டு செய்யல, உடனடியாக 85% மாநில பாடத்திட்டத்தின்படி படித்த மாணவர்களுக்கு, தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்குவதற்கு சட்டம் ஏறத்தாழ ஒரு 9க்கும் மேற்பட்ட மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு வழக்கில் இந்த நிலை எடுத்திருக்காங்க. அதை உடனடியாக அப்பீல் செய்வோன்னு அந்த செய்தி வந்த அடுத்த நிமிஷமே சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெளிவாக சொல்லிட்டார். இன்றைக்கு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்து அப்பீல் செஞ்சிருக்காங்க. அதை மீட்பதற்குரிய அத்தனை முயற்சிகளையும் மாநில அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், மாநிலங்களவை மக்களவை துணைத் தலைவர் டாக்டர் தம்பிதுரை அவர்கள், நாங்கள் நீட் மாநில அரசாங்கம் மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய இந்த தீர்மானத்தை வலியுறுத்துவோம், அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்காக போராடுவோம், நாங்கள் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அது ஒரு நிலை. ஆக அந்த நிலை வந்தாலும் தமிழ்நாட்டில் 85% மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற இந்த திருத்தத்தின் மூலமாக இன்றைக்கு ஏறத்தாழ 52% மேற்பட்டவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் முதல் முறையாக வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. 15% மாநில மத்திய ஒதுக்கீட்டு போக மீதி 85% மாநில ஒதுக்கீடு வர சொல்ல பெரும்பகுதி கிராம பகுதி மாணவர்கள் அதை வாய்ப்பு பெறுவார்கள். அதற்குரிய பட்டியலாம் தயாராக இருந்தது. இந்த தேர்தலுக்கு பிறகு அறிவிக்க இருந்தாங்க. அதுக்குள்ள இந்த நீதிமன்ற தடை. இதில் ஏன் மாநில அரசாங்கம் இவ்வளவு அக்கறை செலுத்துது? மாநில அரசாங்கம் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 22 மருத்துவக் கல்லூரிகள் மாநில அரசாங்கம் நடத்துகிறது, மக்களுடைய வரிப்பணத்தில் நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலே அதிகமான 31,323 இடங்கள் இருக்கிறது. திரு கனகராஜ், 5% மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் மருத்துவ படிப்புக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு ஆய்வு சொல்லுது, பத்திரிகை செய்தி வந்திருக்கு. நீங்க உள்ளிட்ட எல்லா அதிமுக தவிர மற்ற எல்லா எதிர்கட்சிகளுமே அவர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு மேம்போக்கான முயற்சி தான் அதிமுக அரசு மேற்கொள்ளுதுன்னு. ஆனா இப்ப அவர் கடுமையான முயற்சிகளை நாங்க மேற்கொண்டிருக்கோம், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை தெரிவிக்கிறார். நம்பிக்கைக்கு ஒரு அடிப்படை இருக்கணும். நம்ம அரசியல் சட்டம் எதன் அடிப்படையில் எல்லாம் ஒதுக்கீட்டுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பார்க்குது. இது என்ன வரட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் அடிப்படையில் நான் என்ன கேட்குறேன், ஒரு குறைந்தபட்சம் நீங்கள் கேஸை விட்ரா பண்ணுங்க, மற்றெல்லாம் கேட்க வேண்டாங்க. இந்த ஒரு பிரச்சனையில் மத்திய அரசாங்கம் குடியரசுத் தலைவருக்கு இதை ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும்னு கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் உண்மையிலே அப்படி இருந்தா, இப்போ இதை வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க சிபிஎஸ்சி தான் பெட்டர், இது மோசம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் அரிச்சுவடி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எம்ஏ படிச்சிருக்கலாம், பிஹெச்டி கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம், இங்கிலீஷ்லையும் பண்ணியிருக்கலாம், வேறு மொழியிலையும் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பண்ணாத ஒரு ஏரியா இல்லை. உங்களுக்கு கேள்வி கேட்டால் அதுதான் பிரச்சனை. 1.6% பேர் தான் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அதில் ஒட்டுமொத்தமாக எக்ஸாம் எழுதுனால 6% பேர் தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்டில். அந்த 6% பேருக்கு இல்லை 15% பேருக்கான இடஒதுக்கீட்டை உத்தரவாதம் செய்த பிறகும் அது முடியலை. இப்போ ஸ்டேட் போர்டில் எழுதினா இவங்கெல்லாம் 5% தான் வருவாங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்வது என்பது, அல்லது நீதிமன்றம் அப்படி தான் போகணும்னு சொல்கிறது என்பது, கிட்டத்தட்ட பல பேர் இந்த தலைமுறையில் முதல் முறையாக நான் மருத்துவராக போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுடைய அந்த ஆசையை கருவறுப்பது. இந்த வேகத்தோட அதிமுக அரசாங்கம் இந்த பிரச்சனையில் இதில் யாருங்க இப்போ அடிப்படையில் நீங்கள் என்னதான் பேசுங்க, மத்திய அரசாங்கம் நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்கிற இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. அது குறித்து மத்திய அரசாங்கத்தோடு இவங்க பேசியிருக்காங்களா? பாராளுமன்றத்தில் இவங்க எம்பிக்கள் பல விஷயங்களுக்கு தகராறு பண்ணியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா? நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு பெரிய
பேங்க் இருக்கிற நீங்கள் இந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் ஏன் முன்வைக்கல? அதுதான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. அதாவது ரொம்ப சுருக்கமாக இது நீதிமன்றம் கேட்டிருக்கு, நீதிமன்றம் விலக்கு தர முடியுமா தருமா, இடஒதுக்கீடு அனுமதிக்கப்படுமா, சட்டம் ஏற்றுக்கொள்ளுமான்லாம் மரியாதைக்குரிய தோழர் கனகராஜ் கேட்குறாரு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50% மேல போகக்கூடாது. அந்த இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருக்கு, அதற்குண்டான செயல்முறை இந்த விவகாரத்திலும் பெறப்படுமாங்கிறத கேள்வி. இல்ல அதை போல இதுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏகமனதாக அனுப்பியிருக்கோம். இவர் ஏன் இதை வலியுறுத்தினார்? நிச்சயமா பிரதமரை சந்திக்கின்ற நேரம் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்காரு, சுகாதாரத்துறை அமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறாரு, நிதியமைச்சர் போக சொல்ல வலியுறுத்தி இருக்காரு, நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கோம். இன்னும் சொல்ல போனா நேற்றைக்கு கூட துணை சபாநாயகர் வலியுறுத்தி இருக்கிறாரு. இது பரிசீலனை இருப்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் தவிர அவர்கள் அதை திருப்பி அனுப்பியிருந்தாங்கன்னா, இது முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த நீதிமன்றத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. எதுவுமே இல்லாமல் மத்திய அரசு பரிசீலனை வைத்திருக்கிறது. அதனாலதான் இந்த பிரச்சனை. கூடிய சீக்கிரம் விடை கிடைக்கும் நாம நம்பலாம். நாளை குடியரசுத் தலைவர் தேர்தல். ஆளும் கூட்டணி அரசனுடைய வேட்பாளராக ராம்நாத் கோவிந்த் நிறுத்தப்பட்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக திருமதி மீரா குமார் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திரு கனகராஜ், இந்த 2 பேருமே தலித் வேட்பாளர்கள் குடியரசுத் தலைவர் களத்தில் நிற்கிறாங்க. ஒரு தலித் வேட்பாளர் ஆளும் அரசால அறிவிக்கப்படும் போது எதிர்க்கட்சிகள் சார்பில் மற்றொரு தலித் வேட்பாளர் அறிவிக்கப்படுறார். அப்ப மறுபடியும் எதிர்க்கட்சிகள், குறிப்பா உங்களுடைய கட்சி கூட இந்த தலித் அரசியல் அப்படிங்கிற ஒரு வட்டாரத்தில் நிக்குது அப்படின்னு நாம இதை பார்க்க கூடாதா? இல்லை, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட பொறுப்புக்கு வருவதன் மூலமாக அது தலித் எம்பவர்மெண்ட் வந்துடும், அவங்க அதிகாரப்படுத்தப்பட்டு விடுவார்கள் என்று நான் நினைக்கிறது கிடையாது. உதாரணமாக நீங்கள் குடியரசுத் தலைவராக ஏற்கனவே KR நாராயணன் இருந்தார். ஆனால் பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலத்தில் பஞ்சாயத்து தலைவராக தலித் வர முடியல. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த அதிகாரம் செலுத்துகிற இடத்தில் இருக்கிற போது என்ன என்பதுதான். எனவே எங்களுடைய ப்ரப்போசல் கோபாலகிருஷ்ண காந்தியாக தான் இருந்தது. பட் எல்லா கட்சியும் எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஓட்டு கிடையாது. மற்ற எதிர்கட்சிகள்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவங்க ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறாங்க. இதில் தலித்து நான் தலித் என்கிற பிரச்சனையெல்லாம் கிடையாது. நீங்கள் உணால் நடந்த பிரச்சனை சம்பந்தமாக ராம்நாத் கோவிந்த் ஏதாவது சொன்னாரா? எங்கேயாவது பேசியிருக்காரா? இப்போ சஹரன்பூரில் தகராறு நடந்தது, இப்போ ஒரு மே 5ஆம் தேதி ஏதாவது பேசினாரா? மீரா குமாரும் எதுவும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே வரும்ல. எதுல? மீரா குமார் நீங்க சொல்லக்கூடிய இதே விவகாரங்கள்ல திருமதி மீரா குமாரும் ஏதாவது கருத்து? 2 விஷயம் இருக்கு. ஒரு கட்சி என்ன கருத்து சொல்லுதுங்கிறது ஒன்று இருக்கு. நீங்க தலித் மோர்ச்சாவினுடைய தலைவர் என்கிற முறையில் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தலித்துக்காக ஒன்று வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் இப்போ தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்கு. தீண்டாமை சார்ந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கருத்து சொல்வது என்பது மிக மிக முக்கியமானது. சிபிஎம் என்ன கருத்து சொல்லுது அப்படிங்கிறது, அது சிபிஎம் ஒரு கருத்து சொல்லுச்சுன்னா அதில் இருக்க எக்ஸோ ஒய்யோ. இப்போ நான் ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனையில் என்னுடைய நிலைப்பாடு இதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. அந்த கட்சி என்ன சொல்லியிருக்கு, எங்கள் கட்சி என்ன சொல்லியிருக்குங்கிறது. எனவே காங்கிரஸ் நீங்கள் உணா பிரச்சனை சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கு, அல்லது சஹரான் இவர் தலித் மோர்ச்சாவினுடைய தலைவரால் இருந்தார், அல்லது உணா சம்பவம் சம்பந்தமாக இவருடைய கட்சி தானே அதை நடத்தியிருக்கு. நீங்கள் சஹரான்பூர் பிரச்சனை சம்பந்தமாக மீரட்டில் தலித்துகள் கொல்லப்பட்டு தாக்கப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பப்பட்டது சம்பந்தமாக இது குறித்தெல்லாம் அவருடைய கட்சியோ அவரோ என்ன பேசுறாங்க? நரேந்திர மோடியே இந்த சம்பவங்களுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சு நீங்கள் தலித்துகளை தாக்குவதா இருந்தா என்ன தாக்குங்க, அவர்களை விட்டு விடுங்கன்னு சொல்லி. அதுக்கு பேர் என்னங்க? தாக்குறதுக்கு உங்களுக்கு நியாயம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க அதை நீங்க என்ன சொல்லணும்? நான் பேசலாங்க. நீங்க உங்க கையில ராணுவம் இருக்கு, உங்க கையில போலீஸ் இருக்கு, உங்க கையில எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு. அடிக்கிறதா இருந்தான்னா அப்ப அடிக்கிறது நியாயம் என்று நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு தாக்குவதற்கான நியாயம் இருக்கிறது என்று நீங்கள் பேசுவதனுடைய பொருள் அது தூண்டி விடுறது. நீங்க அதுக்கு பின்னால என்னைக்காவது நின்றுருக்கா? நீங்க சபர்மதி ஆசிரமத்தில் போய் நின்று பசுக்களின் பெயரால் கொலை செய்வதை மகாத்மா காந்தி ஏற்க மாட்டாருன்னு சொல்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நான் என்ன கேட்கிறேன், அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒருவர் என்ன சொல்ல வேண்டும்? அதை ஏற்க மாட்டோம், எந்த இடத்துலயாவது நடவடிக்கை எடுக்கலைன்னா சம்பந்தப்பட்ட போலீஸ்காரரை நான் தூக்கி அதுல அதிகாரிகளை நான் கடாசுவேன்னு சொல்றதுக்கான அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்க மகாத்மா ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்க
சரி சரி, இப்போ பிஜேபி தரப்புல இருந்து இல்ல, அவங்க கண்டனமும் என்ன தெரிவிச்சிருக்காங்க. பிஜேபி அதுக்கு தரப்புல இல்லைன்னா பேசவே கூடாதா? இது சரி, என்ன உங்க இது கருத்தை நீங்க தேசத்துடைய பதிவு பிரச்சனை. செஞ்சிருக்கீங்க. திரு ஆவடிக்குமார், திருமதி மீரா குமார் சொன்ன ஒரு வார்த்தை இங்க ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையா பார்க்கப்படுது. இது 2 தலித் வேட்பாளர்களுக்கு இடையேயான போட்டியா நம்ம பார்க்க கூடாது, 2 சித்தாந்தங்களுக்கு இடையேயான மோதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அப்ப பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தங்களை அதிமுக ஏற்றுக்கொண்டது அப்படின்னு நம்ம ஏன் பார்க்க கூடாது? இல்ல, அது அவங்க வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையா தான் அதை பார்க்கணுமே தவிர அதுல பொருள் இருப்பதாக நான் இந்த கருதவில்லை. பொருள் இல்லைன்னாலும் நான் சொல்றேன், நீங்க கேட்டதுக்கு தானே. நான் பதில் சொல்றேன். அதை நீங்க கேட்டீங்க, அதுக்கு என்னுடைய பார்வையை சொல்றேன். நான் மட்டும் இல்லை, என் கட்சியும் அதுதான் கருதுது. ரெண்டாவது, மரியாதைக்குரிய கனகராஜ் சொன்னார், ராம்நாத் கோயங்கா மீரா கவர் 2 பேரும் ஒப்பிட்டு பேசும்போது கடந்த காலங்களில் நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு அல்லது தலித் பிரச்சனைகளுக்கு 2 பேரும் எப்படி குரல் கொடுத்தாங்க, அதுவும் சமீப காலங்களாக அவர்கள் என்ன நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் என்னன்றதெல்லாம் ஆய்வு செய்யணும்னாரு. அது நியாயமான ஒன்று. ஆனால் ராம்நாத் கோவிந்த் வந்து பீகார் மாநில ஆளுநர். ஒரு ஆளுநர் ஒரு பிரச்சனையில் கருத்து சொல்லுகின்ற சுதந்திரம் இருக்கான்றது தொடர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் மீரா குமார் சபாநாயகர் பதவி போய் அவங்க வெளியே தான் இருந்தாங்க. அவங்க என்ன கருத்து சொன்னாங்க? ஆக அந்த ஒப்பீடு கூட சரியில்லைன்னு சொல்ல வரேன். ரெண்டாவது, சிபிஎம் உடைய கருத்தை சொன்னார். ஒருத்தரை ஒரு சமுதாயத்தை அல்லது ஜாதியை சார்ந்தவரை முன்னிலைக்கு கொண்டு வருவதன் மூலமாக அந்த சமுதாயம் போதுமான முன்னேற்றத்தை அடைந்து விடும் என்று நம்பவில்லை என்ற அது வந்து நான் ஒரு வகையில் சரியாக கூட இருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறிவித்தவுடன் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அணுகினார், ஆதரவு தந்திருக்கோம். அது ஒரு நிலைப்பாடு. எங்களை பொறுத்தவரையில் முதல்ல அறிவிக்கப்பட்ட வேட்பாளர். அது மட்டும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீரா குமார் அவர்களுடைய தந்தை பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்த நாட்டில் பிரதமராக தலித் சமுதாயத்திலிருந்து ஒருவர் வரவில்லை என்பதால் அவரை பிரதமராக்க வேண்டும் என்று 1980ஆம் ஆண்டு தேர்தலில் அவரை பிரதமராக்குவோம் என்ற கோஷத்தை வைத்து அதனால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட நிலைப்பாட்டில் இன்னொரு கேள்வி வருது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் உங்க மேல கடும் விமர்சனம் வைக்கிறாங்க. அதிமுக அழிந்து விட்டதுன்னு சொல்றாங்க, கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கவும் சொல்றாங்க, அதிமுகவை ஆட்டுவிப்போம் சொல்றாங்க. இப்படி உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை கூட அங்க முன்வைக்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையை நாம எப்படி பாக்குறது? நான் மறுபடியும் சொல்றேன், 2 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள், அதில் ஒருவரை ஆதரிக்கிறோம். அவரை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்னு கூட நான் ஏத்துக்கிறேன். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் முடிச்சிடுறேங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்க கிட்ட அவங்க மட்டும்தான் வந்து வாக்கு கேட்டாங்க. மீரா குமார் சென்னைக்கு வந்தாங்க, மனசாட்சிப்படி ஓட்டு போடுனாங்க. இவங்க மனசாட்சிப்படி எல்லார்கிட்டையும் ஓட்டு கேட்டாங்களா? எங்ககிட்ட வந்து ஓட்டே கேட்காதவங்க, எங்களுடைய ஆதரவு தேவையில்லை என்று புறக்கணிக்கிறவர்கள், எங்களுடைய அரசியல் எதிரிகளோடு உடன்பாடு வைத்துக் கொண்டவர்களை நாங்கள் வெளியே போய் ஆதரிக்கணுமா? சரி, இப்ப கோபாலகிருஷ்ண காந்தி உங்ககிட்ட ஆதரவு கேட்கிறார், நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? இப்ப எங்க கேட்கிறாருன்றது இல்ல, அந்த சூழ்நிலை ஒரு கட்சி தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பது என்பது தன்னுடைய கொள்கை சார்ந்து, தன்னுடைய அணுகுமுறை சார்ந்து, தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய அரசியல் நடவடிக்கை எல்லாத்தையும் ஒப்பிட்டு பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க. அதை வந்து அவங்க முறைப்படி அவங்க கேட்க சொல்ல அதுக்குரிய பரிசீலனை நடத்துவாங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது, ஜனாதிபதி தேர்தல் மனசாட்சிப்படி தேர்தல், கட்சியினுடைய இது கட்சியினுடைய கட்டுப்பாடுக்கு அப்பாற்பட்டு சுதந்திரமாக வாக்களிக்கின்ற, மனசாட்சியோடு வாக்களிக்கின்ற தேர்தல். நீங்க வந்து எல்லார்கிட்டையும் கேட்க வேண்டியதுதானே? சரி, நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு உங்களுக்கு இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.